ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெங்களூர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு பூரன் போலி துவரம்பருப்பை யூஸ் பண்ணி போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல மாவு பிசைஞ்சு வைக்கணும். இது வந்து 2லேருந்து 3 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அதனால் முதல்ல மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். நான் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள். இதை சேர்ந்துட்டு முதல்ல கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இலகலாக தான் இருக்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சினே இருக்கணும். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த மாவை ஒரு வேறு பவுலுக்கு ஒன்று மாற்றிடுறேன். இந்த மாதிரி இதை பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு மேலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு. இப்போ இது ஊறட்டும். இதை நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படி ஊற வச்சிடலாம் மூடி வச்சு. அடுத்ததாக பூரணம் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இதுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படி நான் ஊற வைக்கிறேன். இப்போது பருப்பு வேக வைக்க நான் 5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச பருப்பை சேர்த்துடலாம். பருப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வரும்போது தீயை மீடியமாக வச்சிடணும். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. குழஞ்சிட்டா பருப்பு வந்து தண்ணியிலே கரைஞ்சி போயிடும். அதனால் குழையக்கூடாது, ஆனால் முழுசாக வெந்திருக்கணும். அந்த ஸ்டேஜில் பார்த்து எடுத்துடணும். முழுசாக வெந்திருக்கு, பருப்பு உடையலை, குழஞ்சி போகலை, அப்படியே பஞ்சு பஞ்சாக போகணும்னு சொல்லுவாங்கள்ல சாம்பாருக்கெல்லாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் பருப்பு வந்து வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்து எடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து குக்கரில் போடுறதில்ல, பாத்திரத்தில் வேக வைக்கிறோம். இப்போ வேக வச்ச பருப்பை வந்து நம்ம தண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பருப்பு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வெந்திருக்கு, ஆனால் குழையலை. இதுதான் சரியான ஸ்டேஜ் நம்ம எடுக்கிறதுக்கு. இந்த தண்ணியை நம்ம ஊற்றிட வேண்டாம். இதை வச்சு ஒரு குழம்பு செய்யலாம். நான் அந்த வீடியோவையும் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி வைக்கிற குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்ததாக இன்னொரு பாத்திரம் வச்சு நான் ஒரு 1/4 கப்பு, 1 கப்பு பருப்புக்கு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். இது 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம பருப்புலேயே சேர்த்துக்கணும். இப்போ இது முழுசாக கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம பருப்பில் சேர்த்துடலாம். இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். இப்போது பருப்பில் வெல்லம் சேர்த்த பிறகு தீ அதிகமாக வைக்காதீங்க, அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஆல்மோஸ்ட் இது பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஃபுல்லாக வந்து சுண்ட வச்சு வற்ற வைக்க வேண்டாம். 3/4 அளவுக்கு தண்ணி சுண்டினா போதும். இங்கே பாருங்கள், இந்த பருப்பும் வெல்லமும் ஒன்றா இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. மேலே தெரியுது இல்லைங்களா, திக்காக ஒரு தண்ணி மாதிரி வருதில்ல. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். அதே சமயம் ஸ்வீட்டு கம்மியாக வேணுன்றவங்க 1 கப்பு பருப்புக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த டைமில் ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாம். எங்கள் வீட்டில் ஏலக்காய் தூள் போட்டால் என் பசங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் வந்து சேர்க்கலை. இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றின பிறகு நம்ம ஆஃப் பண்ணால் நமக்கு பூரணம் வந்து ரொம்ப கட்டியாகிடும். அப்போ நமக்கு போலி வந்து மெலிசாக தேய்க்க வராது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ பருப்பு வந்து வெது வெதுன்னு ஆகிருக்கு. இது ரொம்ப ஐஸ் மாதிரி ஆறக்கூடாது. லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிறப்பவே நம்ம இதை வந்து அரைக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ நமக்கு வந்து பூரண மாவு வந்து ரெடியாக இருக்குது.
நமக்கு எந்த சைஸ் வேணுமோ பெருசோ சின்னதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி வச்சிக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப கட்டியாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும்னா போலி வந்து தேய்க்க முடியாது, ரொம்ப மோட்டாவாக வரும், அது சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டைங்க பிடிச்சி வச்சுக்கிட்டா நம்ம வந்து டக்கு டக்குன்னு சுட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லா ஐட்டம்ஸும் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து திரட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நான் வந்து ஒரு எண்ணெய் கவர் மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து சப்பாத்தி மாவோட கவர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெய் கவர் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு பட்டர் பேப்பர் மேலே வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஊறி ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய், நம்ம செஞ்சு வச்ச பூர்ணத்தை நான் இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போது முதல்ல இந்த ஷீட்டுக்கு மேலே நம்ம எண்ணெய் தடவிடலாம். அப்படியே பார்ச்மெண்ட் பேப்பர்லேயும் மறக்காமல் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ மாவு எடுத்திருக்கேன். நம்ம பூரணம் வந்து 1.5 பங்கு இருக்குதுன்னா இந்த மேல் மாவு வந்து 1 பங்கு இருந்தால் போதும், சரியாக இருக்கும் நமக்கு. இப்படி ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கவர் பண்ணிடலாம். இது கூட எக்ஸஸாக இருந்தால் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் தான் அடிக்கடி தொட்டுக்க வேண்டியிருக்கும். நம்ம இப்படியே கையிலேயும் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரை மேலே வச்சு கூட நம்ம தட்டலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணும்போது நல்லாவே மெலிசாக வரும், கையில் தட்டும்போதும் நல்லா மெலிசாக வரும், பட் ஆனால் பேப்பர் அளவுக்கு வராது. நான் ரெண்டுமே காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஈவனாக ஆகிடுச்சு. நான் இப்போ திருப்பி போட்டுறேன். இதை வந்து மெதுவாக எடுத்தால் க்ளீனாக வந்துடும். ஓரெல்லாம் மாவு இல்லை, திக்காகவும் இருக்காது, ஆறுநாப்பு கூட நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் பேப்பர் இல்லாமல் வெறும் கையில் அப்படியே தேய்க்கிறத நான் சொல்லித்தரேன். இப்படி ஃப்ளாட் ஆக்கிட்டு இந்த எக்ஸஸ் மாவை இப்படி எடுத்துடலாம். பாருங்கள், இப்படியே தேய்ச்சா கூட எவ்வளோ மெலிசாக வருது. தவா வந்து மீடியம் சூடாக இருக்கணும். நம்ம வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை தான் ஸ்டவ் மேலே போடணும், எண்ணெய் கவரை போட்டுறாதீங்க, பிடிச்சிக்கும். பார்ச்மெண்ட் பேப்பர் இப்படி எடுத்துகிட்டு இப்படி ரிவர்ஸில் திருப்பி போடணும். உடனே எடுக்காதீங்க, அது வெந்து வர்றது நமக்கு லைட்டாக இங்கே தெரியும். அப்போ ஜென்டிலாக எடுத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். தீ மட்டும் எப்பயுமே மீடியமாகவே வச்சுக்கோங்க. பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு 15 செகண்ட் அப்படி விட்டுட்டு நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மேலே நெய் தடவிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் நெய் தடவிக்கலாம். 2 சைடும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக போலி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.